அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் இபிஎஸ்ஐ எதிர்த்தரப்பு சாட்சியாக விசாரிக்கலாம் என்ற அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு தொடர்பாக இபிஎஸ்ஐ எதிர்த்தரப்பு சாட்சியாக விசாரிக்க அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு தொடர்பாக இபிஎஸ்ஐ எதிர்த்தரப்பு சாட்சியாக விசாரிக்க அனுமதியானது வழங்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் இபிஎஸ்ஐ எதிர்த்தரப்பு சாட்சியாக விசாரிக்கலாம் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். வணக்கம். சென்னை உயர்நீதிமன்றம் என்னென்ன உத்தரவை பிறப்பித்திருக்கிறது, விவரங்களை வழங்கலாம். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவினுடைய கொடநாடு எஸ்டேட்டில் கடந்த 2017 ஆண்டு ஏப்ரல் 23 நள்ளிரவில் ஓம் பகதூர் என்ற பாதுகாவலரை கொலை செய்து ஆவணங்கள் கொள்ளையடிக்கப்பட்டதாக சோலூர் மட்டம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. நீலகிரி மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணையில் உள்ள இந்த வழக்கில் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, சசிகலா உள்ளிட்டோரை விசாரிக்க அனுமதி கோரி வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட தீபு, சதீசன், சந்தோஷ்சாமி ஆகியோர் நீலகிரி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். மனுவை விசாரித்த நீலகிரி மாவட்ட நீதிமன்றம் எஸ்டேட் மேலாளர் நடராஜனை மட்டும் விசாரிக்க அனுமதி அளித்ததுடன் மற்றவர்களை விசாரிக்க கோரிய மனுவை தள்ளுபடி செய்து ஏற்கனவே உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதில் ஜெயலலிதாவின் மரணத்துக்கு பின் நடந்த கொலையில் கொடநாடு எஸ்டேட்டில் இருந்து காணாமல் போன பொருட்கள் எவை என்பது பற்றி சசிகலா இளவரசிக்கு தான் தெரியும் எனவும் புலன் விசாரணை குழு வெளிப்படையான விசாரணை மேற்கொள்ளவில்லை எனவும் முக்கிய குற்றவாளிகளை தப்பவிட்டு விட்டதாகவும் மனுவில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த மனு நீதிபதி பி. வேல்முருகன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது மனுதாரர் தரப்பில் வாதங்களானது முன்வைக்கப்பட்டது. அப்பொழுது எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இருந்ததால் குற்றம் சாட்டப்பட்ட நீதிமன்ற நடைமுறையை தவறாக பயன்படுத்தி சம்பந்தம் இல்லாமல் முதல்வருக்கு அனுப்ப கேட்க முடியாது என நீலகிரி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டது. அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் கொடநாடு கொலை சம்பவம் தொடர்பாக மேல் விசாரணை நடைபெற்று வருவதாக கூறினார். இந்த நிலையில் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இல்லையே என எதிர்த்தரப்பு சாட்சியாக ஏன் விசாரிக்க கூடாது என கருத்து தெரிவித்திருந்த நீதிபதி இந்த வழக்கினுடைய தீர்ப்பை ஒத்திவைத்திருந்தார். இந்த நிலையில் இந்த வழக்கில் இன்று தீர்ப்பளித்த நீதிபதி கீழ் நீதிமன்ற தீர்ப்பை ரத்து செய்து எடப்பாடி பழனிசாமி, சசிகலா உள்ளிட்ட அனைவரையும் எதிர்த்தரப்பு சாட்சிகளாக விசாரிக்க அனுமதி அளித்து உத்தரவிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.